ஏழை என்றாலே ஏளனம்தான். சென்னை சூளைமேடு அருகே திறந்து கிடந்த மழைநீர் வடிகால்வாயில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதியில் தெருவிளக்கு எரியவில்லை, மழைநீர் வடிகால்வாய் பள்ளங்கள் மூடப்படவில்லை. மேயர் பிரியா தலைமையிலான சென்னை மாநகராட்சியின் அலட்சியம்தான் இந்த உயிர்பலிக்கு காரணம் என மக்கள் கொந்தளிக்கிறார்கள். ஆக்சுவலாக நிறைய வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படியே பயங்கர எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. குப்பை பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அவ்வளோ குப்பை இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டே எரியல. நாங்கள் 10 நாளாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. லைட் இல்லை, ஒயர் கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்னாங்க. போகிற பப்ளிக்கு விசிபிள் இல்லை, ரோடே விசிபிள் இல்லை. அது மேபி அந்த மாதிரி விழுந்துருக்கலாம் இவங்க. சென்னை மாநகராட்சியோ உயிரிழந்த பெண் பள்ளத்தில் விழுந்து இறக்கவில்லை, அவரை கொலை செய்து மழைநீர் வடிகால்வாய்க்குள் போட்டிருக்கிறார்கள் என விளக்கம் கொடுத்தது. பெண்ணின் சடலம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக சொன்னது. சென்னை மாநகரில் ஒரு பெண்ணை கொலை செய்து மழைநீர் வடிகால்வாய்க்குள் போடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறதா என்ற கேள்வி மாநகராட்சி கொடுத்த விளக்கத்தை பார்த்தபோது மக்களிடையே எழுந்தது. மேலும் மாநகராட்சியின் விளக்கத்தை மக்கள் ஏற்கவே இல்லை. ஒன்னா தெரு மட்டும் இல்லை சார், சுற்றி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க சார். எதுவுமே மூடப்படல சார். இதை நம்ம ஜேஇ எல்லார்ட்டையுமே கேட்டோம் சார். குறிப்பாக பிரபுன்றவர்கிட்ட கேட்டிருக்கோம். அவர் தான் ஜேஇ, அவர்கிட்ட கேட்டிருக்கோம். இந்த மாதிரினா அவர் பண்ணுவான்னு சொல்கிறார். அவர் ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் சார் எப்போவுமே இருப்பார். அவர் பணம் மட்டும்தான் சார். எம்எம்டி மெயின் ரோட்டில் ஃபுல்லாகவே சாலை கடை இருக்குது. அந்த கடை ஃபுல்லாக பணம் வாங்குறது அவர் தான். ஒரு தண்ணி வருது, ரோட்டில் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட மறைமுகமாக காசு தான் கேட்பார். அவர் காசு மட்டும் தான் குறிக்கோள். அந்த காசு அவர் வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவேன். அவர் மேல நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்றேன். மக்கள் சந்தேகிப்பதைப் போலவே காவல்துறையின் தரப்பில் வெளியான தகவல்கள் மாநகராட்சி சொன்ன தகவலுக்கு அப்படியே நேரெதிராக இருக்கிறது. பெண்ணின் சடலம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்படவில்லை என்றும், பெண் அந்த மழைநீர் வடிகால்வாயில் தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இருவரில் யார் சொல்வது உண்மை? உயிரிழந்த பெண்ணிற்கு நீதி சொல்லப்போவது யார்? ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தவுடன் வேகமாக மாநகராட்சியும் காவல்துறையும் மாறி மாறி குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர நடந்த தவறுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஸ்டாலின் நடத்தி வரும் இந்த ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணம். சிசிடிவி காட்சிகளை வெளியிடலாமே. ஒரு உயிர் பலி நடந்தவுடன் மாநகராட்சி தரப்பில் வேக வேகமாக திறந்து கிடந்த அந்த கால்வாயை மூடுகிறார்கள். இதை முதலிலேயே செய்திருக்கலாமே. இப்போதும் பல பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய்கள் திறந்தே கிடக்கிறது. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியானால் அவற்றை மூடுவார்கள்? இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என பல்வேறு கேள்விகளை கேட்கிறார்கள் பொதுமக்கள். மேலும் மேயர் பிரியா ஸ்டாலினை போலவே அந்த பதவியில் பொம்மையாக இருப்பதாகவும், அதனால்தான் இத்தனை அலங்கோலங்கள் நடக்கிறது என்றும் காட்டமாக விமர்சிக்கிறார்கள் பொதுமக்கள்.